ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல சாப்பர் கார்னிவல்ங்கிற கேம் தான் நடப்புறோம். வாங்க கேம்குள்ள போவோம். என்னடா இது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றீங்களான்னு கேக்கு. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க, எங்க கூட இன்வைட் பண்றது. நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்ணி நம்மளாம் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம். கேம்குள்ள போவோம். கேம்குள்ள வந்துட்டோம். இது என்னது, யாடா அவன் ரெக்கையை விரிச்சுக்கிட்டு நிக்கிறான், எவன்னு தெரியலையே. இது எனக்கு தங்கமா, அடக்கடவுளை எவ்வளவு தங்கத்தை கீழே பிடிச்சிருக்காங்க பாருங்க. எலும்பு கூடு மாதிரிலாம் நிக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. இங்க ஒரு ஃபுட் ஃப்ரேம் இருக்கு. எலும்பு கூடு ஓடுதுங்க. அட பாருங்க, நம்ம முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுது, ஜம்ப் பண்ணுது, துள்ளுது, ஓடுது, என்னெல்லாமோ பண்ணுது அது. பாருங்க என்னெல்லாம் குரலி வித்த காட்டுறாங்கன்னு. ஓ குரலி வித்தையா அங்க பாருங்க, மேடெல்லாம் வந்து குதிச்சுட்டு போறாங்க. எவனா இருப்பான்னு தெரியலையேங்கவன். அட பாருடா, எப்படிலாம் பண்றான்னு. அவன் முன்னாடி வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவன். என்னது, ஏதோ லிவர் மாதிரி இருக்கு, அதுக்கிட்டலாம் போய் நிற்கிறான். என்னப்பா அவன் இன்னும் பண்ணிட்டு போறாங்க, நம்ம ஓட ஆரம்பிப்போம். அந்த எலும்புக்கூடு மனுஷன் அங்கே என்னமோ பண்றாங்க. அந்த பட்டன் அமுக்கணுமா? இங்க பாருங்க, ஒரு அண்டாவாயன. அட கோமாளின்னு நினைச்சா பெரிய அண்டாவாயனா இருக்கான். இவன் யாருடா ஒற்றை குச்சிமா இருந்துட்டு நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே இருக்காங்க. இது எவன் தெரியலங்க, சுத்தி சுத்தி நம்மள வந்து டார்ச்சர் பண்றதுக்குனே ஒரு குரூப் கிளம்புது. இது என்னது, மணல் மேடு மாதிரி இருக்குது. இதுல ஜம்ப் பண்ணி போகணுமா? வந்தாச்சு. இங்கதான் அந்த ஃபுட் பிரிண்ட் போகுது, இதுலதான் போகணும். வந்துட்டோம். ஜம்ப் பண்ணி போகலாம். வேற என்ன பண்றது. வந்தாச்சு. இந்த இருக்குது ஆரோ, அந்த ஆரோட மேல என்னமோ சுத்துது. என்ன சுத்துதுன்னு தெரியலையே. ஐயோ, அங்க ஏதோ பாக்ஸ் இருக்குதுங்க, ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் போல. சரி பார்த்துட்டு போவோம், எதுவும் கிஃப்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லாங்க. அவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கு ஒண்ணுமே இல்லாம போனா. இந்த புதையல் பெட்டியில இருந்து கொஞ்சம் புதையல் எடுத்துப்போம். இது என்ன புதையல்னு தெரியல, ஏதோ டிக்கெட் மாதிரி இருக்கு. ஓகே, மொத்தம் 26 டிக்கெட் எடுத்திருக்கோமா எடுக்கணுமான்னு தெரியலையே. சரி பார்ப்போம், போவோம். இதுக்கப்புறம் எங்க போறது? எப்படி போகணுமா? எவன்டா அவன் இங்கெல்லாம் வந்து மெழுகுதிரி ஏற்றி வச்சிருக்கிறான். இங்க அனல் பறக்க தீ பாருங்க எப்படி இருக்குது. இங்கேயும் கண்ணு தெரியாம இருப்பான் போல. கண்ணு தெரியாத கபோதி. இங்க பாருங்க எப்படி வெடிச்சு சதறிட்டேன். ஐயோ, அது கண்ணுலாம் தெரியுதுங்க ஒரு மாதிரியா. இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இப்படி போகலாம், போயிட்டே இருப்பாங்க. எங்கேயும் யாருக்காக நிற்கக்கூடாது. இங்க பாருங்க ஒரு அக்கா நிற்கிறாங்க. பட்டன் அமுக்கிப்போம், போக ஆரம்பிக்கலாம். போவோம். பட்டர்ஃப்ளை இங்க பாருங்க, இந்த நெருப்பு குழம்புக்குள்ளேயும் வந்து பட்டர்ஃப்ளை வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குங்க. அட பாருடா. பட்டர்ஃப்ளையா, கியூட்டி. ரொம்ப தான் கியூட்டியா இருக்கு. இந்த பக்கம் தான் ஏற போட்டிருக்கு, அப்ப இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த அக்கா நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு, பார்த்துட்டு போவோம். என்னாச்சு? அந்த அக்கா நம்மளும் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் போக ஆரம்பிப்போம். பாருங்க, அந்த பறக்கும் தட்டுல மேலே ஏறி மேலே போகும்போது கரெக்டா ஜம்ப் பண்ணி ஓடிடணும். கொஞ்சம் நின்னாலும் நம்மளுக்கு டேஞ்சர். இந்த பக்கம் தான் ஏரோ போட்டிருக்குது, அதனால இந்த பக்கம் தான் போகணும். என்ன வழியே இல்லைங்க. மேலே ஏறணுமா? என்னடா இது, இந்த பாடுபடுத்துறீங்க. இங்க இருந்து மேலே போய் என்னங்க இப்படி சுத்தி. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமாடா, இவ்வளவு சுத்தி வந்ததுக்கு. அந்த அக்காலாம் நமக்கு பின்னாடி வந்தாங்க, நம்ம கூட வழி வந்துட்டாங்க. ஏய் உன்னதான்டா, என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா பாருங்க, நம்ம தான் ஒண்ணும் தெரியாம இருக்கிறோம். இதுக்கப்புறம் எப்படி போறது? சரி காசெல்லாம் எடுத்துட்டு போங்க. இங்க ஒரு புதையல் பெட்டி இருக்குது, இந்த புதையல் பெட்டியும் எடுத்துக்கலாம். இந்த புதையல் பெட்டியில இங்கேயும் காசு தாங்க இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப 88 காசு எடுத்துருக்குறோம். நம்ம எடுத்தாச்சு. மறுபடியும் போக ஆரம்பிக்கலாங்க. அடுத்தடுத்து என்னென்ன ஆபத்து காத்திருக்கோ தெரியல. இந்த பக்கம் தான் ஏற போட்டிருக்கு. இதுல உட்காந்துப்போம். வண்டி கிளம்பிட்டு. ஐயோ, வண்டி பிரேக்கே பிடிக்காம போகுதுங்க, சுத்தி சுத்தி போகுது. தப்பிச்சிடுறா கைப்புல. இது எனக்கு வாய் மாதிரி இருக்குது. வாயே தாங்க. அந்த கோமாளிக்கானோட வாய் போல. அட அவன் தொண்டை எப்படி திட்டு பாருங்க. பாருங்க அவன் வாய் எவ்வளவு கன்றாவியா இருக்குன்னு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ரெண்டா வாயன் எவ்வளவு பெரிய வாயா வச்சிருக்கிறான். பயங்கரமா வச்சிருக்காங்க வாயெல்லாம். சரி நம்ம அந்த காசை எடுத்துட்டு போவோங்க. காய்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும். அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் போட்டுங்க காய்ஸ். இந்த ஒரு சேர் இருக்குது, இந்த சேரை தூக்கி வச்சு தான் போனோம். சேர் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, வச்சுட்டோம். இப்போ
மேலே ஏறு என்ன ஓ டிராப் பண்ணலையா? அட கடவுளே, நம்ம இருக்கிறதுலே பெரிய கோமாளியா இருப்போம் போலயேங்க. நம்மளுக்கே யாருமே வேண்டாம், நம்மளே நம்மள அழிச்சுக்கிடுவோம். அதை எடுத்து மேலே ஏறலாம். ஏறிட்டோம். இப்போ ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். இங்க என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையேங்க. பாருங்க அந்த கோமாளி அங்கேயும் இங்கேயும் அலைகிறான். அவன் கண்ணில் சிக்காம போனோங்க. ஐயோ பிடிச்சிட்டான், மூஞ்ச பாருங்க. ஐயோ எவ்வளவு க்ளோஸ்அப்ல கொண்டு வரான். போதண்டா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடி. இவ்வளவு க்ளோஸ்அப்ல கொண்டு வராத, பார்க்க முடியல என்னால, பயமா இருக்குது. கைப்பிள்ளை இந்த தடவை சிக்கிறாத. செல்வண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. இந்த தடவை சிக்காம போயிருவேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிடிச்சிட்டான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த தடவை விட்டு கொடுக்கறதா இல்லைங்க. கண்டிப்பா தப்பிச்சு ஓடுறோம். அவனா நம்மளான்னு பார்க்கணும். கோமாளி இருடா கோமாளி, ஒன்று இந்த தடவை நான் தப்பிச்சு போயிருவேன். தப்பிச்சு ஓடு 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 ஓ, நம்ம மேலே கூடி வரணும் போலங்க. நம்ம வழி தெரியாம கீழே கூடி ஓடி வந்தா அவன் நம்மளை பிடிக்க தான் நாங்க செய்வான். அட்ட முன்னாடி வாரானன்னு வேற தெரியலையே. நின்னோம்னா பிடிச்சிடக்கூடாது, அதனால ஓடிடுவோம். இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கம் போயிடலாம். பின்னாடி வரலன்னு நினைக்கிறாங்க. இது என்னது டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த இடமே. இங்க பாருங்க, கண்ணுக்குன்னா வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஏதோ ரெட் கலர் லைட் வேற வருது. அது நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிச்சிரும். இங்க பாருங்க, நம்ம ஸ்லோ ஆயிட்டோம். நம்மளால வேகமாவே போக முடியல. அவனோட பேட் வைப்ரேஷன் இங்க இருக்கு. அந்த கோமாளிக்கனோட பேட் வைப்ரேஷன் கவனம் போகணும். இங்க பாருங்க, ஒரு அண்ணன் போறாங்க நம்மளுக்கு முன்னாடி. அந்த அண்ணன் கூட சேர்ந்து போயிடும். ஐயோ இவங்க கூட சேர்ந்தாடா போவேன். நான் அந்த படியிலே இறங்கி போயிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். இந்த அண்ணன் கூட சேர்ந்து ஜம்ப் பண்றோம்னு கீழே விழுந்து நம்ம மண்டையை உடச்சிடக்கூடாது. ஐயோ லேசர் லைட் இருக்குங்க. அப்ப அந்த அண்ணன் போன வழியில கரெக்டான வழின்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப டீசெண்டா போறான்னு சொல்லி கீழே விழுந்துட்டோம். பாருங்க ப்ளூ கலர்ல ஒரு லைட் எரியுதா, அது மேல படாம போனோம். ஐயோ தண்ணி, நல்ல விலங்க. நம்ம ஹைட்டுக்கு தண்ணியை வச்சிருந்தான், இல்லைன்னா உள்ள உளுந்து மர்கியாசல் ஆயிருப்போம். கரெக்டா வந்தாச்சு. இது ஏதோ தாள் மாதிரி கிடக்குது, என்னதுன்னு தெரியலையே. கருமாந்திரமோ தெரிலங்க. சரி நம்ம போற வேலையே பார்ப்போங்க. தப்பிச்சு போனா போதுங்க. சரி ஆமந்துங்க, சர்க்கஸ் பார்க்க வரணும், வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை மாட்டிக்காம போயிடணுங்க. போவோம். பாருங்க போற வழியெல்லாம் தங்குந்தாங்க. ஒருவேளை ஆபத்து எதுவும் இருக்குமோ? புதையலா இருக்குது. புதையல்னாலே ஆபத்து தானங்க, கவனமா தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. போனோம். துட்டா கிடக்குதுன்னு ஓடி மர்கியாசால் ஆயிடக்கூடாது, கவனமா போனோம். போலாம். எங்க அவனை காணும். அவன் இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தானங்க, தப்பிச்சு ஓடிடலாம். இப்போ கீழே இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் மேலே ஏறணுமா? என்னடா கீழே மேலேன்னு டார்ச்சர் பண்றீங்க. பாருங்க அந்த கோமாளியை எப்படி நிக்கிறான்னு. அவன் கண்ணில் படாம ஓடிடணும். நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் நின்று பார்த்தோம்னா அவன் நம்மளை மறுபடியும் பிடிச்சி உள்ளே போட்டுருவான். அந்த பக்கம் பட்டன் இருக்குது, அந்த பட்டன் அமுக்கிட்டு போலாங்க. இந்த பட்டன் அமுக்குனா அந்த பார்த்தீங்களா வே ஓப்பன் ஆயிட்டு இந்த வழியா தான் போகணும். ஐயோ நல்ல வேலைக்குங்க, போய் நெருப்பு குழிக்குள்ள விழுந்திருப்பேன். கரெக்டாக ஜம்ப் பண்ணாமலும் நின்றுட்டேன், இல்லைன்னா உள்ளே போய் விழுந்திருப்பேன். அங்கே பாருங்க ஒரு எலும்பு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. துட்டுலாம் வேண்டாங்க, தப்பிச்சா போதுங்க. துட்டாவது ஏதாவது, நம்ம தப்பிச்சு ஓடுறதே பெரிய வேலையா இருக்கு. இங்கே பாருங்க செலந்தி பூச்சி நம்ம பக்கத்துல வரவும் வெடிச்சிருதுங்க. ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்துட்டு போல. ஐயோ அந்த கோமாளிகான்ஸ் தான் நிற்கான். அவன் கோமாளிகான்ஸ் கையில. ஐயோ பாருங்க, நம்ம மேலே ஏறோம்னு கீழே தெரியாம விழுந்துட்டோங்க. அந்த கோமாளிகான்ஸை பாருங்க எப்படி கோடாரியை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிறாம்னு. நம்ம கொஞ்சம் சிக்கனாலும் நம்மளை மர்கியாசால் ஆக்கிடுவான். அவன் கையில படாம ஓடிடணும். வந்துட்டோம். இப்போ எங்க போகணும்? சுத்தி டேனிங்கும் டனலுமா இருக்குங்க. எந்த பக்கம் போகணும்னே தெரில. கால் வைக்கிற இடம்லாம் அங்கே கண்ணு வெடியாதான் இருக்குது. ஓ இந்த பக்கம் தான் போகணுமா? ஏரோ இந்த பக்கம் தான் போட்டிருக்குது. பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த சர்க்கஸை பார்க்க. வந்தவங்க எல்லாரும் வழி தெரியாம திண்டாடிட்டு வராங்க. நம்ம கண்டிப்பா தப்பிச்சே ஆகணும். ஓ ப்ளூ கலர் பால் இருக்கு. இந்த பால் எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையேங்க. ஓ ஒளிஞ்சு அங்கே போய் ரொம்ப சின்னதாயிட்டேன். இப்போ நான் எப்படி போகணும்? ரொம்ப பொடிசாயிட்டேனுங்க. இங்கே பாருங்க சைஸை பாருங்க. ஐயோ ரொம்ப எலி குஞ்சு மாரில ஆயிட்டோம். கவனமால போனோம். ஓ நம்ம குட்டி, ஆனால் இந்த வழியா போகலாமா? பாருங்க எப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு. உங்க மூளை சொல்லுமாடா இப்படிலாம் யோசிக்க சொல்லி. வந்துட்டோம். இப்போ இந்த லிவரை இழுத்துப்போம். லிவரை இழுத்தாச்சு. இப்போ மேலே போகணும். ஐயோ அந்த கோமாளிக்காரன் நம்மளை விரட்டுறான். அவன் கையில் பிடிபடாம ஓடணும். கையில் பிடிபட்டோம், நம்மளை பிடிச்சி நசிக்கிடுவான். நல்லா கவனமாக போகணும். அதை பாருங்க எவ்வளோ வேகமாக வராம்னு. தப்பிச்சு ஓடுறா கைப்பில், தப்பிச்சு ஓடு 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 ஓடு. பிடிச்சிட்டாங்க, போச்சுடா. கோமாளி பையன், இந்த தடவை நீ என்னை பிடிச்சிட்ட, அடுத்த தடவை உன்னால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. இந்த தடவை நான் கண்டிப்பாக தப்பிச்சு போயிடுவேன். ஏற்கனவே லிவரை ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா மேலே ஏறி தப்பிச்சு போகிற வழியை மட்டும் பார்ப்போம். மேலே ஏறி வந்துட்டோம். ஐயோ போச்சுடா. நல்ல வேலைக்குங்க தப்பிச்சிட்டான். இவன் என்ன தரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறான்.
நம்ம போவோங்க. அவன் தியானம் பண்ணிட்டு மெதுவா வருவானா இருக்கும். அங்க பாருங்க இந்த கோமாளி மண்டையனை. நம்ம எவ்வளோ ஆடு ஓடி வந்திருக்கோம் பாருங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கோம். இப்போ நம்மள இந்த பலூன் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேங்க. என்ன வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்னேன், ஏதோ கட் ஆஃப் பண்ணி வேற எங்கேயோ கூட்டு வந்திருக்காங்க. இது என்ன மாஸ்கா இருக்குது? ஓ, இப்படிதான் போகணுமா? அந்த மாஸ்க்ல படாம போகணுங்க. இந்த மாஸ்க் வந்து அந்த ட்ராப் வந்து யார் செட் பண்ணியிருக்கானா? அந்த கோமாளி ஃபேஸ்காரன் தான் செட் பண்ணியிருக்கான். நம்ம கரெக்டாக போகணும். ஸ்பீட் ஆகிட்டோங்க. இந்த தடவை பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறோம்னு. கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஓடிடணுங்க. இந்த பக்கம் தான் இறப்பிட்டுருக்கோம். ஐயோ, நல்லா எனக்குங்க கீழே விழலை. ஆர்வ குளரில் கீழே விழுந்து மறுகியாசலாயிருப்பேன். என்ன இது? என்ன? ஓ, இந்த உலகத்துல இருந்து நம்ம அந்த உலகத்துக்கு வரப்போறோம், நிகழ்கால உலகத்துக்கு வரப்போறோம்னு நினைக்கிறேன். அங்கங்க சுத்தி லாஸ்ட்ல அவங்கிட்டே வந்திருக்கிறோம். போச்சுடா, இவ்வளோ காலத்து கஷ்டப்பட்டதே வீணா போச்சுங்க. ஓ, இந்த ஒரு போட் இருக்கு. இந்த போட்ல இருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன். தப்பிச்சோன்னு நினைச்சுங்க. அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு இதுக்கு தான் கஷ்டப்பட்டிருக்கோம். டோரா மாதிரி நீங்க போட்டை பாத்தீங்களா அப்படின்னு தான் கேட்டு வர வேண்டியதா இருக்குது. போட்டு இருக்குது, ஆனா அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வரதுக்கு எதுக்குடா போட்டு? நான் நீச்சல் அடிச்சு வந்துருப்பேனடா. மேலே ஏறி போவோம். இங்க பாருங்க நெருப்புலாம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. மேலே போவோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. இங்க பாருங்க, பட்டர்ஃப்ளை. போவோங்க, வந்தாச்சு. இங்க பாருங்க மான் கொம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். இப்போ மறுபடியும் அந்த பலூன் நம்ம ஏறணுமா? இப்போ தப்பிச்சு வந்துட்டோம் போலாங்க. அந்த இருக்குதுங்க, நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இதுதான் அந்த கார்னிவலோட என்ட்ரன்ஸ் போல. நம்ம வெளியே வரப்போறோம். தப்பிச்சிட்டோம் நினைக்கிறேன் காய்ஸ். அதுக்கு முன்னாடி காய்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும். அப்புறம் காய்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். எவன்டா அந்த கோமாளி அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஓ, நம்ம கரெக்டாக இந்த பலூனை பாயிண்ட் பண்ணி சுடணும். நம்மளுக்கு சுடதானாங்க தெரியாது. நம்மளே ஒரு கோமாளி, எப்படி சுட போகிறோன்னு தெரில. கப்பாங்க நம்ம ஒரு பக்கம் குறி வச்சு அது ஒரு பக்கம் போகுது. 24ஆம் புலிகேசியில் அவன் ஒரு பக்கம் குறி வைப்பான், இன்னொரு பக்கம் ஒரு பார்த்தீங்களா அம்பு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு. நம்ம ஒரு பக்கம் என்ன சொல்கிறோம், அது ஒரு பக்கம் போகுது. கரெக்டாக சுட்டு தள்ளணும். ஓ, 2-3 தடவை சுட்டாதாங்க அது மேலே அது லைஃப் குறையுது. பாருங்க, ஊசியை வச்சு குத்தி கூட அந்த பலூனை கொல்ல முடியல. ஏன்னா அது அந்த சூனியக்காரனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். இன்னும் 2 பலூன் தான். அந்த பலூன் நம்ம கிட்ட வரதுக்குள்ள நம்ம சுட்டு கொண்டுறணும். அப்புறம் அது நம்மள மறுகையா செலாக்கிறோம். நம்ம பலூனை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட வேண்டியதான். இது என்ன பிரமாதம்? இது விட பலூனை கொண்டுட்டு அவன் அழிஞ்சிருவான்னு நினைக்கேன். ஐயோ, பலூனை கொண்டுதான் அவனுக்கு உயிர் வந்துட்டுங்க. தூங்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கேன். அப்ப நம்ம தப்பிச்சு போற வேலையாவது பார்த்துருக்கலாம். தப்பிச்சு போகாம வேற நின்றுட்டோமுங்க. போச்சுடா, இங்க என்ன வழியே இல்லை, முட்டிச்சந்து. ஐயோ, எப்படி போனேன்னு தெரியல. அப்ப லைஃபை குறைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பலூனை உடைச்சதுக்கு தப்பிச்சு போற வேலையாவது பார்த்துருக்கலாங்க. இங்க பாருங்க, நமக்குன்னா அது ஒன்று நமக்குது. நம்ம எப்படி அவனை கொண்டு போக போறோன்னே தெரியலையே. போச்சுடா, இப்போ அவனை கொல்றது பெரிய டாஸ்கா இருக்குதே. இப்போ பாருங்க, நம்ம கூட சேர்ந்து ஒரு அண்ணனும் அவனை கொண்டுட்டு இருக்கான். லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. இந்த தடவை அவனை விட்றதா இல்லை. இருடா கோமாளி மண்டையா, அவனை சும்மா விட மாட்டேன். இருடா பல்லையா ஈன்னு காட்டுற, உன் பல்லே குத்துறேன். டம் டம்னு குத்தி கொள்ளுவாங்க அவனை. அவன் லைஃப் பாதியா குறைஞ்சிருச்சு. இன்னொரு கால்வாசி தான். அவனை கொண்டுட்டோன்னா நம்ம தப்பிச்சு போற வேலையை பார்க்கலாம். என்ன, இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிருச்சு. உன்னால் முடியும். கொன்னுட்டேன்னு கொஞ்சம் தான் சுட்டு கொன்னுரு கைப்பில்ல. விட்டுறாத. உன்னால் முடியும். கொன்னுட்டேங்க. ஏங்க இந்த கோமாளி பேருங்க நின்று அழுதுட்டு இருக்கான். சரி, நீ அழுதுட்டு நாளை என்னங்க காணாம போயிட்டான். ஒருவேளை இவன் பேயாகன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். காணாம போயிட்டாங்க. ஓகே, நம்ம தப்பிச்சு போற வழியை பார்ப்போம். அவனுக்கு உடனே பார்த்தீங்களா வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க போனது இல்லையா? இந்த ஒரு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுவோம். இங்க என்ன இருக்குது? இதுலயும் காசு தாங்க இருக்குது. ஒரே தங்க நகைகளா போட்டு வச்சிருக்காங்க. தங்கம் வைக்கிற விலைக்கு இவ்வளோ தங்கமா? எடுத்து வச்சுப்போங்க. உண்மையில தான் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் கேம்லயாவது தங்கமா எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஆனா இது செல்லாதே, என்ன பண்றது? செல்லாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு மன திருப்திக்கு தான் எடுத்து வச்சுக்கலாம். போக ஆரம்பிப்போம். மேலே போகலாம். அங்க பாருங்க, கேண்டில்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. யாருக்கு அஞ்சலி செலுத்துறாங்கன்னு தெரியல. அங்கங்க கேண்டிலாம் ஏற்றி வச்சிருக்காங்க. ஓகே, மேலே ஏறி போகலாம். என்னடா இது மேலே கீழேன்னு உயிரை வாங்குறீங்க? இதுக்கப்புறம் எங்க போனோம்? பாருங்க, முள்ளு செடி கூட இருக்குது. முள்ளு செடியா புரோட்டன்ஸான்னு தெரியல. மேலே போக ஆரம்பிக்கலாங்க. எவ்வளோ தூரம் மேலே ஏற வேண்டியதா இருக்கு பாருங்க. இங்கே 40 இருக்குன்னு வேற தெரியல.
காய்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கான் அமைக்கி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு டிங்டாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க காய்ஸ். நம்ம இதில் 4 பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். 4 பாக்ஸ்லேயுமே ஒரே தங்கம் தான் வச்சுருக்காங்க. தங்கத்தை எடுத்து போர் அடிச்சிட்டு காய்ஸ். ஓகே எடுத்துப்போம், என்ன பண்ணுறது, திறந்ததுக்கு எடுக்காமல் போக முடியாது. எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியலையேங்க, வழியே இல்லையே. ஓ இது மேலே ஏறி போகணுமா, அந்த இருக்குதுங்க யாரோ, இது மேலே ஏறி போகணும். ஏறி போகலாம், ஏறி வந்தாச்சு, மேலே போவோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியலையே, எங்கே என்ன ஆபத்து வச்சுருக்காரோ தெரில அந்த கோமாளி மண்டையன். ஓகே வந்துட்டோம். இங்கே ஒரு பலூன் இருக்குது. என்னடா சுற்றி ஒரே பலூனாக வச்சுருக்கீங்க, இதில் ஏறி ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே போகிறோன்னே தெரிலங்க. அந்த பேராஷூட்லாம் ஏறி இந்த தடவையாவது தப்பிச்சு போகிறோமான்னு பார்ப்போம். தப்பிக்க முடியலன்னா அவ்வளோதான். ஓகே இந்த பாக்ஸ் திறந்து இருக்கிற தங்கத்தையும் எடுத்துக்கலாம். தங்கத்தை விடவும் மனசு வர மாட்டேக்குங்க. வேற என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். எடுத்துகிட்டு போவோம். என்ன போவோம் மனசு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் நம்ம வேறு ரவுண்ட் அப்பிங்கில் இருக்கோம். உங்கள் பாருங்க ஜம்முன்னு உட்காந்துருக்கோம், ராஜா மாதிரி உட்காந்துருக்கோங்க. ஓகே போவோம். இப்போ எங்கே போகணுன்னு தெரியலையே, எங்கே போயிட்டுருக்குன்னு வர தெரியலையேங்க. ரொம்ப தூரமாக போகுது. அடுத்து கொண்டு போய் இந்த கோமாளிக்கான் வாயிலே போட்டுறக்கூடாதே. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேற வந்திருக்கிறோம். அப்பாங்க இன்னும் இந்த கேம் முடியலைங்க. அட கடவுளே, எவ்வளோ தூரம் தான்டா, முடியலப்பா, என்னால் முடியலை. ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கோம். ஐயோ மீண்டுமா மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க. இது எவ்வளோ தூரம் தான்டா, எத்தனை லெவல் தாண்டா அதில் வச்சுருப்பீங்க நீங்கள். இந்த தடவை கண்டிப்பாக அவனை சிரிச்சு போய் ஆகணும். ஐயோ இந்த அண்டாவாய் அங்கே நிற்கிறான். ஓ வெளியே வந்துட்டோமா, அது வெறும் இதுங்க ஸ்கின்னு. நானும் அந்த அண்டாவாயம் தான் நிற்கிறான்னு நினச்சிட்டேன். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து ஓட ஆரம்பிப்போங்க. வேறு என்ன பண்ணுறது, ஏதாவது கிடைக்கும் தான் பார்க்குறேன். பட் ஒன்றும் கிடைக்கல. வெறும் கோமாளி கான்ஸ் தான் கிடச்சிட்டு இருக்கான். வாயை திறந்துட்டு ஆன்னு வந்துட்டு இருக்கான். ஓ அவ்வளோதானா, கேம் முடிச்சுட்டு போகலாங்க. ஒரு வழியாக கேமை முடிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்க டிங்குடாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாய், see you guys. சேஃபாக இருங்க எல்லாரும், பாய்.